சனினாலே அங்க அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்துருமா. நீ பேசி அவங்க கிட்ட சமாளிக்க ஜெயிக்க முடியாது. ஒரு ஆர்டர் ரூபாய் எங்களால முடிக்க முடியல, நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பாருங்க மாறும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இல்ல வந்துட்டு கடவுள் வழிபாடு பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த 2.5 வருஷம் துலாம் ராசிக்காரவங்களே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் வந்துட்டு இருப்பாங்க, கெத்தா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம்? அதாவது துலா ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. ரிஷபத்துக்கு எப்படி சுக்கிரன் ஆதிக்கம் சொன்னோம், அதே மாதிரி துலாத்துக்கும் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி உச்சமடையக்கூடிய ராசி, அறம் சார்ந்த ராசி. பொதுவாவே துலா ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பேச்சு திறமை. சனினாலே அங்க அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்துருமா. நீ பேசி அவங்க கிட்ட சமாளிக்க ஜெயிக்க முடியாது. நான் ஒண்ணு சொன்னா சொன்னதுதான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் துலாம், சிம்மம், மேஷம், விருச்சிகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா இதுல துலாம் வந்து ஒரு படி மேல அப்படின்னு சொல்லலாம். துலா ராசி வந்து நானும் பர்ஃபெக்ஷனிஸ்ட், என்னை சுத்தி இருக்கவங்களும் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கும். அப்படியே தராசு மாதிரி, அதனாலதான் அதுக்கு அப்படி வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சைடும் வந்து அசையாத அப்படியே பர்ஃபெக்டா நிப்பாங்க. நான் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் பத்தாது, எங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் ரொம்ப பர்ஃபெக்டா இல்லைன்னா நான் பயங்கரமா ஃபயர் பண்ணி உங்களை பர்ஃபெக்டா மாத்துவேன் அப்படிப்பட்டவங்க. இன்னொன்னு வந்து பாருங்கம்மா, நல்லா பேசக்கூடிய திறமை, அறம் சார்ந்த ராசி. அதனால நிறைய துலா ராசி அன்பர்கள் நீதி அரசர்களா இருப்பாங்க, அட்வொகேட்ஸா இருப்பாங்க. சனியோட உச்சம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பேசி சம்பாதிக்கக்கூடியது, முக்கியமா வாதிடக்கூடிய தொழில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு. ஏன்னா துலாமுக்கு வந்து பாருங்க சனி பகவான் 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்றாங்க, அங்க போறாங்க. அப்ப சனி வந்து பாருங்க ரோக சனியா வராரு. ரோக சனினா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, நம்மளுக்கு நோயை கொடுக்க போறாராட்டங்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவர் நோயை கொடுக்க போறதுல இருக்கிற நோயை எடுக்க போறாரு, இருக்கிற நோயை வந்து 0 ஆக்க போறாரு, நல்லிஃபை பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க டயபெட்டிஸ் மிலிட்டஸ் இருக்கு, பிபி இருக்கு, ரொம்ப நாள் டயபெட்டிக்னால ரீனல் பெத்தாலஜி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டர் அப்படின்னா கூட இப்ப ரீனல் பெத்தாலஜினா போயிடுச்சுன்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜ் டு நெஃப்ரான்ஸ், அதாவது கிட்னி வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வராது, ஓரளவுக்கு சுதாரிச்சுப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த 2 வருஷம் நல்லா ஆரோக்கியமாவே இருப்பாங்க. செய்யற வைத்தியம் வந்து பலிதமாகும். அதே மாதிரி பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் இப்ப கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பூர்வீக சொத்துக்காக அந்த சொத்து வந்து கைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய துளாராசிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்றாங்க, விற்க முடியல. நிறைய துளாராசி இந்த 2 வருஷத்துல விற்பாங்க. எல்லாமே லாபத்துல வந்து முடியும். அப்ப கடன் நிறைய இருக்குங்க. நாங்க சொத்தை வித்தா கடன் வந்து அடைஞ்சிடும். நாங்க 2 வருஷமா 1.5 வருஷமா பண்ணிட்டே இருக்கோம், போராடுறோம், எங்களால முடிக்க முடியல, நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பாருங்க மாறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. சோ ரோக சனி ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கவரு ஃபர்ஸ்ட் வந்து நோயை நிவர்த்தி பண்ண போறாரு. நிவர்த்தி ஆகாத நோயில ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் கடனை நிவர்த்தி பண்ண போறாரு. எதிரிகள் இருப்பாங்க, ஆப்வியஸா பேசாதவங்களுக்கே எதிரிகள் இருப்பாங்க. நல்லா பேசுறவங்களுக்கு நாங்க பேசியே பகையை உண்டு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல. அதாவது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து பேசுறது பிடிக்கல, நீ பேசுறது சரியில்லை, நீ அப்படி நீ இப்படி, அதாவது அவங்களே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இத்தனை ஆங்கிள் நம்மள பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க திறமை. ஆக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த எதிரிகள் காணாம போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் துலாம் ரோக சனியா இருந்து இவர் வந்து 3 பாவத்தை பாக்குறாரு, 3, 8, 12. அந்த 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. அதுக்கும் மேல இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தம்பி தங்கச்சி, முக்கியமா தம்பி எல்லாம் இருந்தா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது ஒரு விஷயம். 8ஆம் பாவம் துஷ்டானத்தை பாக்குறதுனால துளாராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களா வந்து பாருங்கம்மா, தான் செய்யாத தப்புக்காக நான் எதுவுமே செய்யல, நான் இவ்வளவுதான் செஞ்சேன், அது பெருசா காது வாயிலாம் வச்சு என்ன வந்து பெருசா வந்து நான் வந்து தப்பு அப்படின்னு என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் இருக்கும். அப்ப சுப விரயங்கள்ல நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்மா. குருவும் நல்லா இருக்காரு, பாக்கிய குருவா இருக்காரு. சோ நான் தான் சொன்னேன்மா,
ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பர் ரிஷபம், ரெண்டாவது வந்து சூப்பர் டூப்பர் துலாமுக்கு. ஓகே மேம், இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இல்ல வந்துட்டு கடவுள் வழிபாடு பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்கா? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் அவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சனியே வழிபாடு பண்ணலாமா, சனியே வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா சிவபிரான வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயார வழிபாடு. இந்த 3 வழிபாடும் நல்ல பலன்களை கொடுக்குமா. இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த 2.5 வருஷம் மாதத்துக்கு ஒரு முறையான பசு, வீட்டு பக்கத்துல பசு மாடு இருக்கு அப்படின்னா நாட்டு பசு இருக்குன்னா நல்லதுமா. ஆனா இப்ப யார் வீட்லயும் பெருசா நாட்டு பசு இல்ல, எல்லாம் சீம பசு தான் வச்சிருக்காங்க, இந்த ஜெர்சி பசு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பசுக்கு உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம். உளுந்தங்கஞ்சி உளுந்து முன்னாலே ஊற வச்சிடணுமா. சும்மா ஒரு 1/2 கிலோ உளுந்து வாங்கி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில கிரைண்டர்ல போட்டு அரைச்சி, அரைக்கும் போதே வந்து பாருங்க கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு அரைச்சி அதை கஞ்சி காய்ச்சும் போதே வெல்லம் போட்டு ஆறுன பின்னாடி ஒரு 4 வாழைப்பழம், அவங்களுக்கு வேணும்னா 10 வாழைப்பழம் போட்டுக்கலாம், கொண்டு போய் அந்த பசுமாட்டு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நிறைய நல்லது செய்யும். அது ஒண்ணு செய்யலாம். ஓகே மேம்.